Hi viewers, welcome to our channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா கோஆபரேட்டிவோட ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ முதன் முறையா நம்ம சேனல்ல வீடியோ பார்க்கறவங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. அது மட்டும் இல்ல கோஆபரேட்டிவ் பத்தின எந்த ஒரு அப்டேட்டும் நம்ம சேனல்ல உங்களுக்கு உடனே கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாடோட கோஆபரேட்டிவ் மினிஸ்டர் வந்துட்டு கேஆர் பெரியகருப்பன் அவர்கள். சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரஸ் மீட் அட்டெண்ட் பண்ணிருக்காங்க. சோ அந்த பிரஸ் மீட் மூலமா நமக்கு தெரிய வருது என்ன அப்படினு பாத்தீங்க அப்படினா எவ்வளவு வேகன்சிஸ் இந்த சிசிபிக்கு இருக்கும் அப்படின்றதுதான். அதாவது ஒரு நிருபர் வந்து ஒரு क्वेश्चंस கேட்டிருக்காரு. இந்த சிசிபிக்கு மோர் தென் 3000 வேகன்சிஸ் இருக்கே, அதை எப்போ ஃபில் அப் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. ஸோ இது மூலமா நமக்கு தெரிய வருது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மத்திய கூட்டுறவுக்கு நம்ம கிட்ட வந்துட்டு மோர் தென் 3000 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து நீங்கள் எல்லாருமே அதிகபட்சம் கேட்ட கொஸ்டின் வந்து இந்த சிசிபியில் வந்து எவ்வளோ வந்து நமக்கு வேகன்சிஸ் இருக்குன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்துட்டு மோர் தென் 3000 வேகன்சிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பெரியகருப்பன் அவர்களே வந்துட்டு இந்த சிசிபியோட நோட்டிஃபிகேஷன் ஏன் டிலே ஆச்சு அப்படின்றதுக்கு ஆன்சர் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலும் சரி, அதுக்கப்புறம் இடைத்தேர்தலும் சரி, ஸோ இதெல்லாம் நடந்ததுனால தான் நமக்கு வந்துட்டு இந்த சிசிபியோட நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு டிலே ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம எதிர்பார்க்குறது என்னென்னா இந்த நோட்டிஃபிகேஷன் அப்போ எப்போ தான் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் எண்டுக்கு எதிர்பார்க்கலாம், இல்லைனா அக்டோபரோட பிகினிங் இல்லை மிடில் வந்து டெஃபினட்டாக வந்துட்டு நம்ம இந்த நோட்டிஃபிகேஷனை எதிர்பார்க்கலாம் அப்படின்றத நமக்கு தெரிஞ்ச தகவல். ஒரு சின்ன ஷார்ட்டான கிளிப்பை பார்த்துலாம் பெரியகருப்பன் அவர்கள் வந்துட்டு பிரஸ் மீட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்றத. இந்த மத்திய கூட்டுறவு வங்கி 3000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்குது, அதனால் பணிச்சுமைகள் இருக்குது அப்படின்ற ஒரு பொதுவான காலி பணியிடங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே தான் இருக்குது. அதுபோன்ற நகர்ப்புற வங்கிகளில் ஏற்பட்டிருக்கின்ற காலி பணியிடங்கள் தொடர்ந்து நிரப்பப்படும். இடையில நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் இடைத்தேர்தல் போன்ற பணிகள்லாம் இருந்த காரணத்தினால அந்த பணிகள் தொடரும். காலி பணியிடங்கள் கூட்டுறவுத்துறையை பொறுத்தவரையில் அவ்வப்போது நிறைவேற்றப்படும், நிரப்பப்படும். ஸோ பெரியகருப்பன் அவர்கள் சொன்னதை வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி கிடைச்ச அப்டேட்டு. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு இந்த கோஆபரேட்டிவ் ரிலேட்டட் ஏதாவது ஸ்டடி மெட்டீரியல் வேணும்னு நீங்கள் விருப்பப்படினா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட டெஸ்ட் பேஜஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணுன்றவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். தேங்க்யூ.